கிறிஸ்தவுக்கள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சியில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கிறோம். தேவன் மிகவும் போதுமானவராக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கே அப்படின்னு சொன்னால், யோபு 1:1 அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது உத்தமனுக்காக இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற வெகுமதி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வேதாகம் சொல்லுது, குறையில்லாமல் இருக்கிறவன், குறையில்லாமல் உத்தமன் என்ன அப்படின்னா குறையில்லாமல் நீதியை செய்கிறவன், உத்தமமாய் நடப்பவர்கள். அது பார்த்தால் சிலருக்கு என்ன செய்யாது, இவ்வளோ காரியங்கள் நான் சொல்கிறான். எப்படி இருந்திருக்காரு யோபு? சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். அப்படிலாம் இருக்கிறவங்களை யாரையும் பார்த்தா சிலருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனாலும் என்னது, நீ எங்களை காட்டிலும் பெரிய உத்தமனா அப்படின்னு கூட நம்மளை கேட்பாங்க. அது பேர் ரொம்ப பெரிய உத்தமி மாதிரி போகிறாள், உத்தம மாதிரி போகிறா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவனை மட்டும் என்ன சொல்கிறாரு, உத்தமனுக்கு கிடைக்கிற வெகுமதி ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன்னு சொன்னால் நம்ம யோபின் சரித்திரத்தில் அதை பார்க்குறோம். அவர் எவ்வளோ, அவருக்கு போட்டிருக்குது என்னது, உத்தமனும் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதிருங்கள், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள் அவர் ஒருபோதும் என்ன செய்யறதில்ல, கைவிடுறதில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய சொல்லை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு எப்படி இருக்குமா, தேவன் சில வெகுமதிகள். என்னென்ன வெகுமதிகள் அப்படின்னு பார்க்கலாமா? முதல் வெகுமதி என்னன்னு சொன்னால், அவர் நன்மையை வழங்குவார். நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பிரதியாக இருந்தால் அல்லது உத்தமமாக ஆண்டவருக்கு இருந்தீங்கன்னு சொன்னால், அவர் நம்ம கொடுக்குற வெகுமதி, ஃபர்ஸ்ட் வெகுமதி என்ன அப்படின்னு சொன்னால், நன்மையை நமக்கு அவர் வழங்குகிறார். தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையினாலும் மகிமையும் ஆளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு என்ன செய்வாரா, நன்மை செய்கிறார். உத்தமமாக நீங்கள் நடப்பேன்னு சொன்னால் நமக்கு என்ன செய்கிறார், அவர் நன்மையை செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி என்ன நன்மையை செய்கிறாருன்னு சொன்னால், சங்கீதம் 84:11 ரொம்ப அழகாக செய்யுது. அவர் என்ன நமக்கு கேடகமாக இருக்கிறார். கேடகம் அப்படின்னு சொன்னால் நம்மை ஆபத்துக்கள் ஒன்றும் நெருங்காதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். அதான் நன்மை. எனக்கு என்ன நன்மை எல்லாம் தரார் அப்படின்னு பாருங்க, கிருபை மகிமை எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறார், நம்மை சூழ பாதுகாக்கிறார். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்ததியை பெருக பண்ணுகிறார். ஆதியாகமம் 22:17 எப்படி சொல்லுதுன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். அவர் ரெண்டு தடவை சொல்றாரு பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இப்படிலாம் அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களுமாய் நீங்களும் நானும் இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வருகிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? நன்மையை வழங்குகிறார். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், உன்னை என்ன செய்வாராம், ஆசீர்வதிக்க உன்னுடைய பெயரை பெருகவே பெருக செய்வேன், அல்லது உன்னை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சத்துருக்கள் யாரும் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க, ஆனால் நீ சத்துருக்களின் இடத்துல என்ன செய்வ, சுதந்திரித்து கொள்ளுவ அப்படின்ட்டு சொல்றாரு. மூன்றாவதாக கேடகமா இருப்பார், பாதுகாவலராக அவர் நம்மை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கான மெய் ஞானத்தை நமக்கு தருவார். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்ம தப்பித்துக் கொள்வதற்கான ஞானத்தையும் போக்கையும் அவர் நமக்கு உண்டாக்குவார் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நான்காவதான காரியம், ரொம்ப முக்கியமான காரியம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ உத்தமனாக இருந்த அப்படின்னா உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. அப்படி நீ உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி யோபு பக்தன் யோபுக்கு சொல்றதும் போல 1:1 ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமான ஒரு மனுஷன். அவனுக்கு என்னது, சாத்தான செய்யறான். இப்படி இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட சாத்தான் தேவன்கிட்ட உத்தரவு கேட்டு சோதனைகளை கொடுக்குறான். அந்த சோதனைகளிலும் அவர் எப்படி இருக்கிறாரா, உத்தமமாய் நடந்து கொள்றாரு. அப்படி நடந்து கொள்றதுனால என்ன ஆகுது, அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் போன பிறகு கூட அவர் ஆண்டவரே அவனை சுற்றிலும் வேலை அடைச்சிருக்கீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் சாத்தான் பண்ண போது கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையினால என்ன செஞ்சாரு, அவனை விட்டு அப்படியே அவன் கூட இருந்தாரு. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார், யோபு
ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் மரணத்தை காணாதபடிக்கு அவர் என்ன செய்யறாரு இருந்தாரு. சாத்தான் கர்த்தருக்கு பிறகு யோபு விருதாவாகவா உண்மை சேவிக்கிறார் அப்படின்ட்டு சொல்லுவார். ஏன்னு சொன்னா நீங்க எல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதமா கொடுத்துருக்கீங்க, அப்படி எல்லாம் கிடைச்சிருக்குதுன்னா அப்போ யார் கொடுத்தாங்க? அவங்கள தானே. ஆனாலும் கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் எல்லாம் போயிட்ட பிறகு என்னதான் செய்யறாரு? அவர் அந்த ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பில் எந்தவித குறை இல்லாமல் அவர் என்ன செஞ்சாரா? நிலைத்திருந்தார். அப்படி அவர் நிலைத்திருந்ததுனாலதான் அவருக்கு என்ன இரட்டிப்பான நன்மைகள் கிடைச்சிச்சு. அவர் உங்களை நன்மையினால் முடி சுட்டுவார், உங்களை கிருபையினால வழி நடத்துவார்லாம் சொல்லப்படுதில்ல. அதெல்லாம் யாரும் யோபு வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். அதனால இன்றைக்கு நமக்கு வருகிற செய்தி என்னன்னா, நாம என்ன செய்யணுமா? உத்தமனும் சன்மார்க்கனும் இருக்கணும். அப்படி இருப்போம்னு சொன்னா பொல்லாப்புக்கு விலகி இருக்கணும், தேவனுக்கு பயந்து இத்தனை காரியங்களை செய்யணும்னு சொன்னா நான் சொன்ன எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்கும். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை வழங்குவார், உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவார். அப்புறம் மூணாவது என்ன சொன்னேன்? கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், கேடகமாய் இருப்பார். கர்த்தர் நமக்கு பாதுகாவலர். இப்பேற்பட்ட தேவனை நீங்க பற்றிக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? ஜெபம் செய்வோம். உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு நீர் எப்பொழுதும் சகாயம் செய்கிறீர், காத்து நடத்துகிறீர், வழி நடத்துகிறீர். இப்பொழுது வாசித்தது போல நாங்கள் உத்தமமாய் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுக்கு பலவீனமாக இருக்கிற காரியங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. குற்றம் குறைகளை மன்னித்தள்ளுங்க ராஜா. உங்களுடைய ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நினைத்தள்ளுங்க சுவாமி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளி நீர் வாசமாக இருந்தாலும் பாவிகளாக எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வருகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சுகவீனத்திலும் எங்களுடைய பலவீனத்திலும் நீர் கூட இருந்து எங்களுக்கு சுகம் தந்து பலன் தந்து எங்களை பாதுகாத்திலே நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளுக்காக உங்களிடத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய தேவைகளை சந்தித்து அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் உமக்கு உத்தமமாக உம்மிடத்தில் ஜீவிப்போன்னு சொன்னா நீர் கொடுக்கிற இந்த பரிசுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் விசுவாசிப்போம் தகப்பனே. அதை பெற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய ஓட்டத்தை ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டுங்க. புதிய மாதத்தில் நாங்கள் பிரவேசிக்கும் போது தேவ கிருபை, தேவ ஒத்தாசை எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.